ஹலோ சார், குட் ஈவினிங் சார். லாஸ்ட் டைம் நான் உனக்கு அனுப்புனதுக்கு ஏன்னு கூட கேட்காம அப்படியே தம்ஸ் அப் போட்டுட்டு போன நாய் தானே நீ. இப்போ என்ன கேள்வியெல்லாம் கேட்குறேன்? இதை நீ போன வாட்டி கேட்டிருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இல்லை சார், லாஸ்ட் டைம் அப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியல சார். இப்போ செகண்ட் டைம் வந்து அந்த போஸ்ட் வந்துருந்தது. ஸோ திரும்ப நான் மூத்தத்தை வாங்கி குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போதான் உனக்கு அறிவு வந்திருக்கு. யார்கிட்ட வாங்கி குடிச்சது தெரியல. சொல்லு. இல்லை சார், என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? தெரியல சார், அது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து செகண்ட் டைமாக போஸ்ட் வந்தது. ஸோ அந்த நம்பர் எடுத்து பார்க்கும்போது சேம் நம்பராக இருந்ததா. ஸோ அதனால தான் திரும்ப நான் வந்து சென்ட் பண்ணும்போது நீங்கள் சேம் ரிப்ளை பண்ணும்போது என்ன சார் ஏதாவது நீ அனுப்பாத அவ்வளோதான். உன் வேலையை கரெக்டாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை மட்டும் கரெக்டாக பாரு. சரியா? என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு நீ ஒன்றும் கிளிக்க போகிறது இல்லை. அப்படி தெரிஞ்சால் மட்டும் நம்ம யாராவது போக போகிறேன். ஐயோ சார் இது பண்ணணுமா? அது முடியாது சார், இது நடக்காது சார், கையில் காசே இல்லை சார், பிச்சை எடுத்துட்டு சார் நான் 1008 கதை மாதிரி தான் சொல்ல போகிறேன். டேக் இட் ஈஸி. லாஸ்ட் டைம் தம்ஸ் அப் போட்டல, இதேமே கூலாக இருக்கும். எதையும் தெரிஞ்சுக்காது. ஓகேவா? அதான் சார். ஓகே சார், நீங்க அதான் பெருசா நீங்க ஏதோ பண்ண போறீங்க, நீங்க முடிஞ்சா பண்ணுங்க சார். அவ்வளவுதான். என்ன பண்ணிட போறீங்க? சும்மா ஒரு படம் பண்ண போறீங்க? வேணா பெருசா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ண போறீங்க? சும்மா ஏனோ தானே பண்ண போறீங்க, அவ்வளவுதானே. சரி பண்ணுங்க, அவ்வளவுதான். முடிஞ்சா அக்செப்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதான் நான் சொல்லிட்டேன். லாஸ்ட் டைம் அதே ரெஸ்பான்ஸ் தான் சொல்லி நான் அனுப்பிச்சிட்டேன். அதோட நீங்க ஒரு லாஸ்ட் டைம் என்ன பண்ணி அதே பண்ணிட்டு போயிருக்கலாமே. நீங்க லாஸ்ட் டைம் என்ன பண்ணீங்களோ நான் என்னோட ரிப்ளைக்கு அதே சேம் அதே ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம் சார். எதுக்கு இந்த அளவுக்கு நீங்க பேசணும் அவசியமே இல்லை. அதுதான் நான் பண்ணிட்டேனேடா. நான் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதே பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே. தம்ஸ் அப் போட்டு போக வேண்டியதான். லாஸ்ட் டைம் அதானே பண்றேன். அதுதான் சார் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். திரும்ப லாஸ்ட் டைம் என்ன பண்ணீங்க? லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு தேடிட்டு இருக்கோம் சார். ஸோ அது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும்போது எந்த மாதிரியான ரிப்ளைன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க சொன்னீங்க லாஸ்ட் டைம் தப்ஸ் அப் பண்ணீங்க. நல்ல கண்டிப்பா வந்து இன்ஜினியர் ஆக முடியாது, படிக்கணும். வக்கீல் ஆக முடியாது, படிக்கணும். டாக்டர் ஆக முடியாது, படிக்கணும். போலீஸ் ஆக முடியாது, அதுக்கும் படிக்கணும். ஆமா சார், படிக்கணும். சாக்கடை அல்ற வேலைக்கு கூட அறிவு இருக்கணும். ஓகே, கரெக்ட் தான் சார். உள்ளார செப்டி டேங்க்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்க, செத்துருவோம். ஓகே சார். அதே மாதிரி படம் எடுக்கணும்னா அறிவு வேணும் சார். ஆனா அதை விட பணிவு ரொம்ப வேணும் சார் படம் எடுக்கணும்னா. ஆனா நீங்க கண்டிப்பா அதை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் தேவையே இல்லை ராஜா, அதெல்லாம் தேவையே இல்லை. அதான் சார் பார்க்கலாம் சார். அந்த மாதிரி பண்பு, அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான டாக் எதுவுமே இல்லாம எந்த மாதிரி நீங்க படம் எடுக்க போறீங்க அப்படி சொல்லிட்டு உலகம் உங்களை பார்க்கதானே போகுது. இப்படி நீங்க இப்ப பேசுறத வச்சு பார்த்தாலே தெரியுது நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து நீங்க இன்னும் பண்ணி சாதிச்சது பெரிய லெவல் நாங்க பிடிச்சிட்டோம். கோட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், விஜயோட படத்துல. அப்படியாங்க சார்? சரி, நல்ல கோட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. நல்ல சூப்பர் 2ல ஒர்க் பண்ணோம். இதோ ரிலீஸ் இன்னைக்கு தான் ஆயிருக்கு. ப்ரீவியூ ஷோக்கு எங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அழகு பார்த்துட்டாங்க. ஓகே, அழகு பார்த்து. அதாவது இந்த மாதிரி வெட்டி கதை புண்டை பேசுற தெவடியா பசங்க எல்லாம் உருப்படவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் ஆச்சரியமா படு பொறுமையா அவன் நிறைய கேட்டேன். எனக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார். சில தெவடியா